எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாசம் அப்படின்னு சொல்லும் போதே பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். இந்த வேலண்டைன்ஸ் டே எப்படி உருவாச்சு, அந்த நாள்ல நடைபெறக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கிபி 270 ரோம் நாட்டை கிளாடியஸ் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செய்து வரான். அவன் தன் நாட்டு மக்களுக்கு சன்னா ஒரு அறிவிப்பு வெளியிடுறான். அது என்ன அப்படின்னா, அந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் யாருமே இனிமேல் திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னு, நிச்சயதார்த்தம் முடிச்சவங்களுக்கும் கூட திருமணம் பண்ணுவதற்கான அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடலாம். எதுக்காக அப்படின்னா, இளைஞர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாச்சு அப்படின்னா அவர்களுக்கு போர் மீதான விருப்பங்கள் குறைஞ்சிருட்டும், போர்ல விருப்பப்பட்டு ஈடுபட மாட்டாங்க, அதனால அவர்களுடைய வீரமும் ஒழுங்கா வெளிப்படாது அப்படின்னு உள்ள எண்ணத்துல இந்த அறிவிப்பை வெளியிடலாம். இந்த அறிவிப்பை கேட்ட அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்களையும் காதலிக்கிறவர்களையும் வேலண்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிரியாரு மன்னனுக்கு தெரியாம ரகசிய திருமணம் பண்ணி வைக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட மன்னன் வேலண்டைனை பிடிச்சி மரண தண்டனை அறிவிச்சு அவரை சிறையில் அடைக்கிறாங்க. வேலண்டைன் சிறையில் இருக்கிற டைம்ல சிறை அதிகாரியோட பொண்ணு அஸ்டோரியஸுக்கும் வேலண்டைனுக்கும் பிரிவில் காதல் மலருது. அஸ்டோரியஸ் எப்படியாவது வேலண்டைனை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. இதை கேள்விப்பட்ட சிறை தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அஸ்டோரியஸ வீட்டு சிறையில வைக்கிறாங்க. தன்னுடைய மரண தண்டனைக்கு முன்னாடி வேலண்டைன் அஸ்டோரியஸுக்கு கடிதம் ஒன்றை எழுதுறாங்க. அந்த லெட்டரோட முடிவுல என்ன எழுதுறாங்க அப்படின்னா, நம்ம அன்புள்ள அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, அதே போல உன்னுடைய வேலண்டைனிடம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வேலண்டைன் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாரு. இவர் இறந்து 200 ஆண்டுகளுக்கு பிறகு கிளாஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போப் வேலண்டைனை ஒரு தியாகியை அறிவிச்சு அந்த நாளை வேலண்டைன்ஸ் டேவா அறிவிச்சாரு. மேலை நாடுகள்ல இந்த நாள் காதலர்களால மட்டுமில்லாம பெரியவர்கள், சிறியவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படுது. இந்த நாள்ல சேல்ஸ் ஆகிற ரோஜா பூக்கள், கிரீட்டிங்ஸ் கார்டு, சாக்லேட் பாக்ஸ், பரிசு பொருட்களுடைய எண்ணிக்கை மட்டுமே பல பில்லியன் டாலர்களை தாண்டும். அமெரிக்கால மட்டும் சராசரியா பிப்ரவரி மாசம் 14ஆம் தேதி சேல்ஸ் ஆகக்கூடிய ரோஜா பூக்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 கோடி. இதுல 75% பூக்கள் ஆண்களால வாங்கப்படுது. பிரிட்டிஷ் நாட்டுல சாக்லேட் தயாரிக்கிறது தொழிலா கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ரிச்சர்ட் கேட்பரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சாக்லேட் பாக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு முறையை அறிமுகப்படுத்தி வச்சாரு. இது ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. இன்னைக்கு அமெரிக்காவில் மட்டும் 1000 மில்லியன் டாலர்கள் சாக்லேட் பாக்ஸ் வாங்குறதுக்காக மட்டுமே செலவு பண்ணப்படுது. அன்னைக்கு சேல்ஸ் ஆகிற சாக்லேட் பாக்ஸ் உடைய எண்ணிக்கை மட்டுமே 3.6 கோடி. இன்னைக்கும் நிறைய பேரால விரும்பப்படுற டெய்ரி மில்க் சாக்லேட்ஸ் எல்லாமே இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் தான். 17ஆம் நூற்றாண்டோட முன்னாடி வரைக்கும் மேலை நாடுகளால் கொண்டாடப்பட்ட இந்த வேலண்டைன்ஸ் டே 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்பத்துல கடிதங்கள்ல எழுதப்பட்டு வாழ்த்துக்கள் மாறி மாறி பரிமாறப்பட்டிருக்கின்றன. அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுல தான் கவிதைகள் அச்சடிக்கப்பட்ட கிரீட்டிங்ஸ் கார்டு வெளியிடப்பட்டிருக்குது. 19ஆம் நூற்றாண்டுல தான் அந்த கிரீட்டிங்ஸ் கார்டு வெளியிடுறதே ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனா மாறி கிரீட்டிங்ஸ் கார்டு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆனது. அமெரிக்கால ஹால்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய வாழ்த்தாட்டைகள் ரொம்ப பிரபலம். இந்த நிறுவனம் மட்டும் வெளியிடக்கூடிய வாழ்த்தாட்டைகளுடைய எண்ணிக்கை பாத்தீங்க அப்படின்னா 20 கோடி. மேலை நாடுகள்ல கிறிஸ்துமஸுக்கு அடுத்தபடியாக கோடிக்கணக்கான வாழ்த்தாட்டைகள் பரிமாறக்கூடிய ஒரு நாள் என்ன அப்படின்னா அது வேலண்டைன்ஸ் டே தான். போனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரகம்பல் அதற்கான காப்புரிமைக்கு விண்ணப்பிச்ச நாளும் பிப்ரவரி 14 தான். பல நாடுகள்ல காதலர் தினம் ஒரு கொண்டாட்டமா கொண்டாடப்படுது. பல நாடுகள்ல இது கொண்டாடுவதற்கான எதிர்ப்புகளும் இருக்குது. சவுதி அரேபியால இந்த அளவுக்கும் காதல் தின கொண்டாட்டத்துக்கு தடை நிலவுது. அங்க காதல் தினங்கள் வருடந்தோறும் கொண்டாடப்படுவது கிடையாது. ஷேக்ஸ்பியர் எழுதின நாடகத்துல ரோமியோ ஜூலியட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகம் ரொம்ப பிரபலம். இன்றைக்கும் இத்தாலியில இருக்கக்கூடிய வெரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஜூலியட்டோட பேருக்கு ஆயிரக்கணக்கான காதல் கடிதங்கள் அனுப்பப்படுது. அங்க அந்த காதல் கடிதங்களை வாசிச்சு அதுக்கு ரிப்ளை பண்றதுக்காக ஜூலியட்டோட பேர்ல ஒரு கிளப்பும் இருக்குது. அதுல நல்ல கடிதங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கப்படுகின்றன இந்த நாள்ல. இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.